கீழடி அகழாய்வு தொடரும் என்றும் முந்தைய ஆட்சியின் நல்ல திட்டங்கள் நிறுத்தப்படாது என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை பள்ளிக்கல்வி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தங்களது அரசில் பழிவாங்கும் அரசியல் இல்லை என்றும் முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட கீழடி அகழாய்வு உள்ளிட்ட அனைத்து நல்ல திட்டங்களும் குறைபாடுகள் நீக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கீழடி மனித நாகரிகத்தின் முக்கிய அடையாளம் என குறிப்பிட்ட அவர், நெசவு, வணிகம், கழிவுநீர் மேலாண்மை போன்ற சான்றுகள் மூலம் தமிழர்களின் உயர்ந்த நாகரிகத்தை உலகிற்கு பறைசாற்ற இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும், அகரம், கொந்தகை போன்ற பகுதிகளிலும் ஆய்வுகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் தனியார் பள்ளிகள் கட்டண விவரங்களை வெளியிட வேண்டும் என எச்சரித்துள்ள அமைச்சர் ராஜ்மோகன், மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்தாலும் ஒருபோதும் அரசு பள்ளிகள் மூடப்படாது என்றும், வரவிருக்கும் பட்ஜெட்டில் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் விளையாட்டு வசதிகள் காமராஜரின் கல்வி பாதையில் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தொல்லியல் துறையில் இதுவரை இல்லாத வரலாறு காணாத மிகப்பெரிய சாதனைகளை செய்வதற்காக நம்முடைய அரசு தொடர்ந்து வேலை செய்யும். போன வாட்டி இருந்த ஆட்சி செய்ததை விட அதிகமான அக்கறையும் அதிகமான நிதி வசதிகளும் அதிகமான ஆய்வு பணிகளும் மேற்கொள்ளும் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். தொடர்ந்து மதுரை மாவட்டம் மாங்குளம் சமணப்படுக்கை பகுதியில் அமைச்சர் ராஜ்மோகன் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 500 மீட்டர் தூரம் நடந்து சென்று மலைகளில் உள்ள பிராமி கல்வெட்டுகளையும் சமண படுக்கைகளையும் பார்வையிட்டு அதன் வரலாற்று சிறப்பு குறித்து தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் உள்ள பொக்கிஷங்களை ஆய்வு செய்து முதலமைச்சரிடம் அறிக்கை சமர்ப்பித்து தொல்லியல் துறை சார்ந்தவற்றை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார்.